வணக்கம் மக்களே அண்ட் ஹலோ கைஸ். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருந்த 12th ஸ்டடி ரொட்டீன் வீடியோஸோட கமெண்ட்ஸ் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லைக் ஸ்டடி பிளான்ஸ் வந்து நீங்கள் அலோகேட்டே பண்ணி தரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் யாருமே காமர்ஸ் குரூப்பை வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நத்திங் லைக் தட். நான் பயோமேக்ஸ்ன்றதுனால நான் என்னோட சிஸ்டமை அப்படியே வந்து டெலிவர் பண்ணேன். ஸோ அதுக்கு என்ன பிரச்சனை இந்த வீடியோவில் சொல்லிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஈவினிங் ஸ்டடி ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 5:30 to 6:30, அதாவது நீங்கள் ஸ்கூல் டைமிங்லாம் முடிச்சுட்டு லைக் நீங்கள் ஒரு 5 o'clock வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போவே வந்து நம்ம லைக் ஸ்டடியில் உட்கார முடியாது. ஸோ அதனால் ஒரு ½ hour பிரேக் எடுத்துட்டு 5:30 to 6:30 வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப எஃபிஷியண்டான டைமாக தான் இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து எக்ஸாஸ்ட் ஆகி வந்துட்டு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட்க்கு அப்புறம் உட்காரப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எக்கனாமிக்ஸ் கவர் பண்ணி முடிச்சிருங்க. அண்ட் 6:30 to 7:30 வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் அதில் என்னென்னலாம் காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் இருக்கோ, கான்செப்ட்ஸ் இருக்கோ, அது எல்லாத்தையும் வந்து ரீக்ளான்ஸ் பண்ணிட்டு அதை வந்து தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 7:30 to 8 o'clock வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஆல்டர்னேட்டிவாக வந்து உங்களுக்கு day 1 to day 2 வந்து ஸ்வாப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ½ hour தான் வந்து நீங்கள் வந்து லாங்குவேஜ் மேலே ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் நம்ம கொடுக்க போகிற மார்னிங் ஸ்டடி ரொட்டீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம லாங்குவேஜ் மேலே ஃபோக்கஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா வந்து லாங்குவேஜில் ஈஸியாக 90+ எடுக்கலாம். ஸோ அது எப்படி என்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் 90+ ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்றத வந்து நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக மேக் பண்ணி போகிறேன். ஸோ லாங்குவேஜுக்கு இந்த ½ hour தான் இருக்குது. இதை வந்து வைஸராக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பார்ட்ஸ்லாம் வந்து லாங்குவேஜில் லைக் மனப்பாட பாடல், மெமரி செக்ஷனில், நம்மளுக்கு இங்கிலீஷில் மெமரி செக்ஷனில் ஸோ நம்மளுக்கு மனப்பாட பாடல் அந்த பகுதியை மட்டும் தரவு பண்ணணும். அதை ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட லைக் குருவினா, நெடுவினா, சிறுவினாலாம் வந்து கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு அவ்வளோ டைம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து லாங்குவேஜ்க்கு கம்மியான டைம் வந்து அலோகேட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் வென் கம்மிங் டு 8 to 8:30 பிரேக் நீங்கள் வந்து டின்னர் டைமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணால் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், டிவி வரவே சாப்பிட்றதுனா லைக் உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ ஸோ சாப்பிட்டுட்டே அந்த விஷயங்கள்லாம் பண்ணிடுங்க. இந்த ½ hour வந்து லைக் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது சாப்பிட்றதுக்குன்னா நீங்கள் மற்ற டைம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது நமக்குள்ள என்ன சொல்கிறது, நெகோஷியேட்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வெறுப்பு வரும். ஸோ அந்த வெறுப்பு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டைம் சின்ன சின்ன பிரேக்ஸ் வந்து நீங்கள் இன்பிட்வீன் எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு லாங் டைம் வந்து உட்காந்து படிக்க போகிறீங்க. ஸோ ஸ்மாலர் த பிரேக்ஸ் வந்து டசன்ட் மேட்டர். It will be a stepping stone for the next time routine what you are gonna follow. So 8:30 to 9 o'clock 9:30 என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் சப்ஜெக்ட் வந்து உட்காந்து தரவு பண்ணிடுங்க. அதுலேயும் உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் வந்து கஷ்டமாக இருக்கோ அதை இப்போவே வந்து நீங்கள் ஈவினிங்கில் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங்கில் காமர்ஸ் செக்ஷன் இருந்ததுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக எல்லா தியரிஸ் அப்படி இல்லைன்னா வேற பிஸ்னஸ் மேத் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதை மார்னிங்கில் நம்ம எடுத்து லைக் ஃப்ரெஷ் மைண்டடாக பார்க்கும்போது ஈஸியாக வந்து நம்ம படிக்கலாம். ஸோ அப்போ வந்து படிக்காத கான்செப்ட்ஸு இருந்தால் அதை வந்து ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சதில் காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை வந்து நீங்கள் இந்த ஈவினிங் ஸ்டடி ரொட்டீன்லேயே வந்து உட்காந்து முடிச்சிருங்க. அண்ட் 9:30 to 10:30 வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி. ஸோ இதுலேயும் வந்து காம்ப்ளெக்ஸாக எதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள காம்ப்ளெக்ஸாக இருக்கோ அதெல்லாம் வந்து உட்காந்து தரவு பண்ணிக்கோங்க. தரவு பண்ணிவிட்டு சப்போஸ் அதிகமான டைம் எக்ஸஸான டைம் இருந்துச்சுன்னா அந்த டைமில் உட்காந்து நீங்கள் கவர் பண்ணாததெல்லாம் கூட லைக் படிக்காதது கூட உட்காந்து வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் த ஈவினிங் பிளான் ரொட்டீன். அண்ட் பிஃபோர் கோயிங் டு பெட் நீங்கள் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் நம்ம என்னென்னலாம் செய்ய போகிறோம், ஸோ இதுதான் நம்மளோட டு பிளான் ஆஃப் த நெக்ஸ்ட் டே அப்படின்றத வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டு நாளைக்கு இதுதான் நான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு ஒரு கிளியர் மைண்டோட ஒரு டு லிஸ்ட்டை வந்து போட்டுட்டு தூங்குங்க. ஸோ தட் ஆன் த நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து என்ன படிக்க போகிறீங்க அப்படின்றது எழுந்த உடனே தெரியும். ஸோ வித்தவுட் எனி டிலே ஆர் கன்ஃபியூஷன் ஆர் டைலமா நீங்கள் வந்து காலையில் எழுந்த உடனே நம்ம இதான் படிக்க போகிறோம், இட் இஸ் வெல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நீங்கள் உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு டைம் சேவிங் மேட்டராக இருக்கும். அண்ட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்ற ஒரு கிளாரிஃபிகேஷனும் தரும். இது வந்து நான் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் சொல்லலை, அடுத்து உங்கள் லைஃப்லேயே கூட என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை வந்து மூவ் பண்ணால் இட் வில் பி குவைட் ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஒரு நல்ல எஃபிஷியன்ட்டான ஒரு மெத்தடாக வந்து இது இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மார்னிங் ஸ்டடி ரொட்டீன் பற்றி பார்ப்போம். அண்ட் அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கீழே காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக முடிஞ்சளவு அதுக்கான ரிப்ளைஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் நத்திகாந்த்ராஜ். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு புது வியூவராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் குட் பை, சியர்ஸ்.